உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இப்போது எதை குறித்து நாம் வேதத்தில் உள்ள முக்கியமான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். ஏனென்றால் அநேக மக்கள் உலகம் முழுவதும் இங்கே போனா தீட்டு, அங்கு போனா தீட்டு, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று அநேக காரணங்களை கூறிக்கொண்டு, மனிதனால் உருவாக்கப்பட்ட கற்பனைகளை கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தீட்டு, இங்கே போனா தீட்டு, சாவு சாவு இடத்துக்கு போனால் உள்ளே வருவதற்கு குளித்துவிட்டு தான் வர வேண்டும். இப்படியான அநேக கற்பனைகளை உருவாக்கி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், வேத வாக்கியம் என்ன கூறுகிறது என்றால், மத்தேயு 15ல் ஒரு 6ஆம் வசனம் கூறுகிறது, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள். பாரம்பரியம், அநேக பாரம்பரியத்தை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாரம்பரியம்தான் தேவனுடைய கற்பனையை மீறி நடக்க காரணமாக இருக்கிறது. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், மனுஷனுடைய கற்பனையை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று தேவன் கூறுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளும். மனுஷனுடைய கற்பனைகளை அவன் ஒரு கற்பனையை உருவாக்கி அவன் என்ன பண்ணுறான், அதை உபதேசங்களாக என்ன பண்ணுறான், போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் இந்த மக்கள் என்று தேவன் கூறுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறது அல்லவா வார்த்தைகள், அநேக கெட்ட வார்த்தைகள், அநேக தவறான வார்த்தைகள், இப்படியாக இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று தேவன் கூறுகிறார். எப்படி எனில், இப்ப எது எது மனுஷனை தீட்டுப்படுத்துது என்பதை குறித்து பார்ப்போம். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அதாவது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அந்த எது எது தீட்டுப்படுத்துன்னு சொல்றார் தேவன். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை தோன்றுகிறதல்லவா, அது கொலை பாதகங்கள், அவனை கொலை செய்ய வேண்டும், இவளை விபச்சாரம் செய்ய வேண்டும், விபச்சாரங்களும், வேசித்தனம், களவு, திருடுவதும், பொய்ச்சாட்சி சொல்றது, இப்படி இந்த காரியம்தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று தேவன் கூறுகிறார். ஆனால் மக்கள்கள் அநேக காரணங்களை கூறிக்கொண்டு, இங்கே போனா தீட்டு, அங்கே போனா தீட்டு, அதை செஞ்சா தீட்டு, இதை செஞ்சா தீட்டு, இப்படி பண்ணா தீட்டு, இப்படி செய்தால் தீட்டு என்று அநேக காரணங்களை சொல்லி உங்களை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். இதை நீங்கள் ஒருபோதும் கண்டு கொள்ளக்கூடாது. அதனை ஒருபோதும் நீங்கள் உபதேசங்களாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அது மிகவும் தவறு என்பதை தேவன் உணர்த்த சொல்லுகிறார். நான் உங்களுக்கு உணர்த்தி விட்டேன். நீங்கள் ஒருபோதும் இந்த தீட்டை குறித்து நீங்கள் மக்கள் சொல்வதற்கு ஒருவரும் செவி கொடுக்காமல் இருங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு புரிகிறதா? தேவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றுதான் இந்த உலகத்தையே அவர் படைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மக்களாகப்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமாக தங்களையே ஒரு சிலைகளை உருவாக்கி கொண்டு, அநேக சிலைகளையோ ஒரு போட்டாவை வைத்துக்கொண்டு அதனை வணங்கி கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்களே. தேவனுக்கு கட்டுப்பட்டு இருப்பதுதான் நியாயம். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து ஊர்களையும்
செடி கொடி முதல் சூரியன் சந்திரன் முதல் இந்த மனிதர்களையும் கூட படைத்தது தேவன். ஆனால் படைத்த தேவனை விட்டுவிட்டு இந்த மனிதர்கள் தவறாக தங்களுக்குள்ளேவே ஒரு சிலைகளை உருவாக்கி, தங்களுக்குள்ளேயே ஒரு ஃபோட்டோவை வைத்துக்கொண்டு, மனிதர்களே உருவாக்கிக் கொண்டு, மனிதர்களே பேர் வைத்துக்கொண்டு, அவர்களே வணங்கி, அந்த தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தில் நான் என்ன கூறுவது என்றால், தீட்டு, தீட்டை குறித்து தான் செய்தி. மனிதர்கள் சொல்லும் தீட்டுக்கு அது தீட்டு, இது தீட்டு என்று அநேக காரணங்கள் சொல்கிறார்கள். அது எதுவும் தீட்டல்ல. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எதுவும் தீட்டல்ல. தீட்டு என்பது இந்த இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை தோன்றுகிறது அல்லவா, அது தீட்டு. கொலை செய்வது தீட்டு. அவனை கொலை செய்யணும், இவனை சொல்ல நினைப்பது தீட்டு. விபச்சாரம், இவளுடன் விபச்சாரம் செய்யலாம், இவனுடன் விபச்சாரம் செய்யலாம் என்பது நினைப்பது தீட்டு. வேசித்தனம் பண்ணுவது தீட்டு. இங்கே போய் திருடலாம், இங்கே போய் திருடலாம், அவனை அப்படி செய்யலாம், இப்படி நினைப்பது தீட்டு. பொய்ச்சாட்சி சொல்வது தீட்டு என்பது மட்டும்தான். இங்கே ஒருத்தனை குறித்து தூஷணம், ஒருத்தனை குறித்து என்ன பண்ணுறது, தவறான உபதேசம் குறித்து அவனை குறித்து தவறாக பேசுவது, இதைத்தான் தீட்டு என்று தேவன் கூறுகிறார். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.